வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 செப்டம்பர் 2 திங்கட்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை. நேற்றைக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா இரண்டு மாநிலத்திற்கு அதீத வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி விலகிய நிகழ்வு தற்பொழுது மகாராஷ்டிராவில் செயலிழந்து ஒரு வளிமண்டல சுழற்சியாக தரையோடு இணைந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறியிருக்கிறது. மிக வேகமாக செயலிழந்ததன் காரணமாக மழையின் தீவிரம் மகாராஷ்டிராவிற்கும் குஜராத்திற்கும் குறைய தொடங்கி இருக்கிறது. ஆனால் மகாராஷ்டிராவிற்கும் குஜராத்திற்கும் மழை பொழிவு தொடர்ந்து கொடுத்து வருகிறது. இதில் ஒரு பெரிய வரலாற்று சாதனை என்னன்னா, விஜயவாடா கடுமையான வெள்ளத்தில் மூழ்கியது. நாம் திரும்ப திரும்ப அறிவித்த ஒரே இடம் விஜயவாடாவும் ஹைதராபாத்தும். நம்முடைய அனைத்து படங்கள்லையும் விஜயவாடா ஹைதராபாத். ஒடிசாவில் கரை கடந்தாலும், விசாகப்பட்டினத்தில் கரை கடந்தாலும், ஆந்திர ஒடிசா எல்லையில் கரை கடந்தாலும் மழை பொழிவு அது விஜயவாடாவிற்கும் ஹைதராபாத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் கொடுக்கும் சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடைப்பட்ட பகுதியை குறிப்பிட்டிருந்தோம். அந்த இடத்துல தான் கொட்டி தீர்த்திருக்கிறது மழை. இன்றைக்கு இன்றைய நிலைமையில், இப்பொழுது நிலைமையில் கிருஷ்ணாவிலே 11,50,000 கன அடி வினாடிக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது. கிருஷ்ணாவில் விஜயவாடாவில் இருந்து மசூலிப்பட்டினம் ஆவணிகட்டா பகுதியை நோக்கி, கடலை நோக்கி, வங்கக்கடலை நோக்கி 11,50,000 11,500 கனஅடி 24 மணி நேரம் திறக்கப்பட்டால் 1 டிஎம்சி. சரியாக 11,50,000 கனஅடி என்பது 100 டிஎம்சி. இப்படிப்பட்ட தண்ணீர் மேட்டூரில் வந்து ஒரே நாள் மேட்டூர் நிரம்பும். காலியாக கிடக்கூடிய மேட்டூராக இருந்தால் இந்த தண்ணீர் இப்படி வந்து ஒரே நாளில் ஒரு மேட்டூரில் எவ்வளவு கொள்ளுமோ அந்த தண்ணி 24 மணி நேரத்தில் பயணிக்குது. ஆக நாளை மறுநாளும் பயணிக்கும், அடுத்த நாளும் பயணிக்கும், ஒரு வாரத்துக்கு ஓடிட்டு இருக்கும். ஆக 11,50,000 கன அடி கிருஷ்ணாவில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ரயில்வே பாலத்தை அப்படியே தொட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கு. அடுத்தபடியாக மழைப்பொழிவு முற்றிலுமாக நிற்கும் என்றும் அங்கே தெலுங்கானாவிலும் ஆந்திர பிரதேசத்திலும் முற்றிலுமாக நின்று விட்டது. நேற்று எந்த நேரத்தில் நிற்குமோ அந்த நேரத்தில் பிரேக், சரியாக தொடங்கணும், சரியாக நிறைவடையணும், எல்லாமே நிறைவடைந்து சென்று விட்டது. அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் வானிலையை பார்ப்போம், அடுத்த நிகழ்வையும் பார்ப்போம். தமிழ்நாட்டின் வானிலையை பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே மழை எதிர்பார்த்திருந்த நிலையில் அப்பாச்சி கொண்டிருப்பதில் விட்டு விட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு திருப்பம் தூறல் சாரல். வடகுள் மாவட்டங்களில் திருக்கோயிலூர் அருகே கூட இன்றைக்கு நல்ல மழை, குறைவான நேரம் பெய்தாலும் நல்ல மழை, ஆங்காங்கே மழை பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்று நள்ளிரவுக்குள் அல்லது அதிகாலைக்குள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டுக்கு ஒரு மழை வாய்ப்பு தெரிகிறது. கடலோரத்திற்கு, வட கடலோரத்திற்கு ஒரு மழை தெரிகிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்திற்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாளை 3ஆம் தேதி இதே போல் ஆங்காங்கே மழை இருக்கும். 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் மழை மிக மிக குறைவாக இருக்கும். ஒரு சில இடங்களில் மட்டுமே இருக்கும். 8ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி மண்டலமாக போகுது. 10ஆம் தேதி 10ஆம் தேதி மண்டலமாகி 13ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் என்று அறிவித்திருந்தோம். இதில் ஒரு புதிய வானிலை அமைப்பு என்னன்னா, பசிபிக் பெருங்கடலில் உருவாகக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி மண்டலமாகி புயலாகி, அதாவது வியட்நாம் கம்போடியாவுக்கு வடக்கே ஹாங்காங் அருகே சீனாவை கடக்கப் போகிறது. ஏன் சார் சீனாவெல்லாம் இங்கே கொண்டு வரீங்கன்னு கேட்கலாம். தென்மேற்கு பருவக்காற்று என்பது எங்கிருந்து வருகிறது? ஆஸ்திரேலியாவில் இருந்தோ அல்லது தென் அரைக்கோளத்திலிருந்து வரும். ட்ரேட் விண்டாகவும் வரும். பிலிப்பைன்ஸ் பகுதியிலிருந்து, அதாவது இந்தோனேஷியா பகுதியிலிருந்து, இந்தோனேஷியா மலேசியா வழியாக நிலநடுக்கோட்டை ஒட்டிய மாலத்தீவு வந்து ஒரு கட்டாகும். எந்தவித இடைமறித்தலும் இல்லை என்றால் தென்சின கடலையோ பசிபிக் பெருங்கடலையோ வங்கக்கடலையோ எதுவும் இல்லை என்றால் நேரடியாக மாலத்தீவு வந்து அல்லது சோமாலியா போய் டேன் ஆகி அரபிக்கடலில் பயணித்து கேரளாவிலும் கர்நாடகாவிலும் நுழைந்து வங்கக்கடலுக்கு வரும். இதுதான் எந்தவித இடைமறித்தலும் இல்லை. இப்போ காற்றை திசை மாற்றுவதற்கு மேலும் ஒரு வலுவான புயல் ஒன்று தென்சீன கடற்பகுதியில் வியட்நாம், கம்போடியா, லாவோஸுக்கு வடக்கே சீனாவிலே ஹாங்காங் அருகே கரை கடக்க போகிறது வரக்கூடிய 8ஆம் தேதிக்கு மேலே.
இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய அந்த வியாபார காற்றை ட்ரேட் விண்டை வழியிலேயே திசை மாற்றும். இந்தோனேஷியாவில் திசை மாற்றி புருனே வழியாக அது தன் பக்கம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் காற்றையும் அந்தமான் திசை மாற்றி தாய்லாந்து மற்றும் மலேசியா வழியாக மியான்மர் வழியாக திசை மாற்றி இழுத்து செல்லும். கொஞ்சம் காற்று மட்டுமே அது வங்கக்கடலிலே புதிதாக உருவாக போகிற, கொஞ்சம் காற்று இல்லை, ஒரு 30% காற்று புதிதாக உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நோக்கி திரும்பும். மேலும் கொஞ்சம் காற்று அரபிக்கடலில் இருந்து, அங்கே காற்று எங்கேயும் இருக்கும், இந்த காற்று ஈர்ப்பதன் காரணமாக வருது. ஆனால் முழுமையான ட்ரேட்வின் வியாபார காற்று இடையிலேயே திசை மாற்றப்படும் என்பதனால வலிமையான ஒரு நீராவியை கொண்டு வரக்கூடிய காற்று அரபிக்கடலுக்கோ வங்கக்கடலுக்கோ வராது. இருந்தாலும் கொஞ்சம் தென்மேற்கு பருவமழையை 8ஆம் தேதிக்கு மேல் தீவிரப்படுத்தும். 8ஆம் தேதிக்கு மேல் கொஞ்சம் தீவிரப்படுத்தும். 8ஆம் தேதி லேசாக தொடங்கும். ஆங்காங்கே மாலை இரவு இடிமழை பிடிவு, கொஞ்சம் ஈரக்காற்று வந்தாலே ஈரக்காற்றில் இருக்கக்கூடிய ஈரம் வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து வங்கக்கடலோரம் வரைக்கும் வந்து மாலை இரவு மழை பொழிவு கொடுக்கும். 8ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி பெருசாக போயிடாது, கொஞ்சம் கொடுக்கும். 9ஆம் தேதி லேசாக மிதமாக, 10ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் மிதமாக ஆங்காங்கே கொஞ்சம் பரப்பில் கூடும், 11ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும். இப்படி 13ஆம் தேதி வரை ஆங்காங்கே மழை இருக்கும். ஆக அடுத்த மழைன்னா 8ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும். இதில் 10, 11, 12, 13 தான் கொஞ்சம் நல்ல மழை இருக்கும். அதுவும் மாலை இரவு மழை தான். கேரளா, கர்நாடகா எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும் மழை. எல்லா இடத்துலையுமே மாலை இரவு மழை தான். அடுத்தபடியாக அந்த நிகழ்வு, அந்த ஒடிசாவில் உருவாகக்கூடிய அந்த வலுவான நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும். அது 10ஆம் தேதி வாக்கில் மண்டலமாகி கரை கடந்து செயலிழந்து நிறைவடைந்த பிறகுதான் அடுத்த நிகழ்வு தென்சீன கடற்பகுதியிலிருந்து ஒரு நிகழ்வு வங்கக்கடலுக்கு வந்து ஆந்திர பிரதேசம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ என்னன்னா, கடுமையான வெள்ளப்பெருக்கு 11,50,000 கனஅடி வினாடிக்கு போய் வங்கக்கடலில் கலந்தா நிச்சயமா ஆந்திர கரையோரம் கொஞ்சம் குளிரும். இருந்தாலும் இந்த வடிஞ்சு அந்த தண்ணி கொஞ்சம் நீரோட்ட காரணமாக உயர்வதற்கு எப்படி ஒரு 10 நாள் ஆகும், 10-15 நாள் ஆகும். ஆகவே 20ஆம் தேதிக்கு மேலே தான் கொஞ்சம் ஆந்திர பிரதேசத்துக்கே வலுவான நிகழ்வு வரும்போது தெரியுது. கண்டிப்பாக மாத இறுதி நிகழ்வு ஆந்திர பிரதேச நிகழ்வு. அது விரிவாக நாளை வந்து அந்த தேதியோடு நான் கண்டிப்பாக அறிவிக்கிறேன். முதல் வாரத்தில் கண்டிப்பாக 28ஆம் தேதியிலிருந்து வலுவான நிகழ்வு இருக்கிறது. நிறைய மழை பிடிப்பு தரக்கூடிய நிகழ்வு தமிழ்நாட்டுக்கும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் 28ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை நிகழ்வு, அக்டோபர் 5 வரைக்கும், செப்டம்பர் 28லேருந்து அக்டோபர் 5. அதுக்கு முன்னாடி இருக்கிற நிகழ்வு எல்லாமே ஒடிசா அருகில் தான் உருவாகும் போல் இருக்கு. ஏன்னா அதிகமான நீர் வரத்தும் கொஞ்சம் கடலை கலக்கிற காரணத்தினால கடல் வெப்பம் அந்த இடத்துல கொஞ்சம் குறையும். ஆந்திர பிரதேச கடலுக்கு நெருங்கி வருது. இருந்தாலும் வளிமண்டல சுழற்சி அமைந்து கொண்டு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. மழைப்பொழிவு இருக்கும். பெரிய அளவிலே அணைகளை நிரப்பும் மழையெல்லாம் மாத இறுதி நாள் 28லிருந்து அணைகள் நிரப்பு மழை செப்டம்பர் 28லேருந்து அக்டோபர் 4-5ஆம் தேதி வரைக்கும். அப்புறம் அக்டோபர் 10லேருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போலவே மழை தொடங்கினோம். வளிமண்டல சுழற்சி காரணமாக அக்டோபர் 10லேருந்து வளிமண்டல சுழற்சி காரணமாக வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போலவே மழை தொடங்கினோம். அக்டோபர் 13, 14 வடகிழக்கு பருவமழை மாதிரியே இருக்கும். ஆனால் வடகிழக்கு பருவமழையாக இருக்காது. அக்டோபர் 19லேயே வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு சாதகம் இருக்குது. சரியாக ஐப்பசி பிறந்ததுமே வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு சாதகம் இருக்கு. ஆனால் அது வலிமையான நிகழ்வாக இருக்காது, காற்று சுழற்சி மழையாக இருக்கும். 23ஆம் தேதிக்கு மேலே வலிமையான நிகழ்வுகள் உருவாகும். நவம்பர், டிசம்பரில் நல்ல ஒரு வலிமையான நிகழ்வு உருவாகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆக பாருங்க, அப்டேட்ஸ் எப்படியெல்லாம் துல்லியமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மழை இருக்கிறது. 8ஆம் தேதி 10ஆம் தேதிக்கு மேலே படிப்படியாக அதிகரிக்கும். நல்ல மழை, பரவலான மழை, கனமழை எல்லாம் மாத இறுதி நாட்கள் 28ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 4ஆம் தேதி 5ஆம் தேதி வரைக்கும். அடுத்தது 10ஆம் தேதியிலிருந்து ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் நல்ல மழை இருக்குது. அக்டோபர் 10லிருந்து. ஆகவே இப்படியெல்லாம் நிறைய மழைப்பொழிவுகள் இருக்கிறது. வானிலை அறிக்கை வரக்கூடிய நாட்களில் மேலும் துல்லியமாக உங்களுக்கு அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். திட்டமிட்ட வேளாண்மைக்கு அப்டேட்ஸ் அவசியம் என்பதை அறிந்திருந்து பணி செய்து லாபமடைய